எவ்வளவு நாளா உங்க போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் என் ஞாபகம் வந்துச்சா? ஐயோ ஐசு, அந்த குண்டு பபி இப்பதான் சினிமாவுக்கு போயிருக்கு. இன்னைக்கு முழுக்க வரவே வராது. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம். ஜாலியா சந்தோஷமா. பேலன்ஸ் பேலன்ஸ் பேலன்ஸ். டார்லிங், உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? ஆபீஸ் எல்லாம் தனியா கட்டணும்னா ஒதுக்கி வச்சிருவான் அந்த குண்டச்சி. ஆபீஸ், வீடு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாமே இதாண்டா டார்லிங். சரி, உங்க கிளையன்ட் டீடைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எல்லா கர்மமும் இங்கதான் இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு டார்லிங்? டார்லிங், முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஆஃபர் பண்ணலாமே. என்ன வேணும்? சூடா பருத்தி பாட்டுக்கு கொண்டு வரவா? ஃப்ரெஷ் ஜூஸ். ஜூஸ் 5 நிமிஷத்துல கொண்டு வந்துடுறேன். ஜூஸ் என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுமா? என்னாச்சு? கால்ல அடிபட்டுச்சு. அடிபட்டுச்சா? ஆமா, ஜூஸ் எங்க? ஜூஸ் ஜூஸ் இந்த கொண்டு வரேன் ஐசு. டார்லிங், என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, முகம் பாக்குறேன். யாரோ கண்ணாடி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. டார்லிங், ஜூஸ். முகம் பாக்குறான். ஏய், இத நான் கண்டிப்பா பாஸ் கிட்ட சொல்ல தான் போறேன். ஏய், நீயும் கதிரவன் தான் பாஸ போலீஸ்ல காட்டி கொடுத்ததா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீ வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன ஷூட் பண்ணிடுவாரு. கும்பிட போன தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம், குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா. என்னது? பாட்டில். பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் செய். பொண்ணு, போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நாங்க திரும்பி வந்து. அது என்னாச்சுன்னா வெங்காயம் காரை கூட ஒழுங்கா மெயின்டைன் பண்ண தெரியல. ஒன்னே எல்லாம் கட்டிட்டு நான் மாரடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லணும்? போயா, போய் முதல்ல அந்த காரை ரிப்பேர் பண்ணு. கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகட்டும். ஒன்னு தொலைச்சு போடுறேன். தொலைச்சு காரை மெயின்டைன் பண்றதை விட என்ன வேலை உனக்கு? போகிறீங்களா? நான் உன்னை போசனா நீ என்ன போன்னு சொல்ற? போயா போ. இனிமே இப்படி நடந்தது காரை மாத்திரணும். நான் மாத்திடுவேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நானா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, உள்ளே யாரோ இருக்காங்க. மம்மி, யாரு பாருங்க. ஐயோ, யார் இல்ல பேபி அம்மா இருக்காங்க. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. அள்ளியா? ஐயோ இல்ல. ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் உன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை. தள்ளுங்கறல. அம்மா ஐயோ அம்மா. நான் சொல்றத கேட்காம ஏதோ சிலுவண்டு பேச்ச கேட்டுக்கிட்டு புருஷன் அசிங்க பத்திரேடி. போய் வேலை வண்டிய பாருங்க போங்க. இல்லம்மா, அந்த ரூம்ல யாரோ இருந்தாங்க. ஆமா, ஓடி போன உங்க அப்பா இருக்கா. போ பயமில்ல. ஏய், குழந்தைகிட்ட என்ன பேசுதுன்னு தெரியவேடா. ஆமா, வெளிய போன எனக்கு ஜூஸ் கலந்ததா சொன்னியே, திரும்பி வருவேன் உனக்கு எப்படி தெரியும்? ஜூஸ் என்னாச்சு? நீ இன்னும் போகலையா? அடி எங்க வழி இருக்கு? எருமை. எருமையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கல்வி? வெளிய நிக்கிற கார் யாருது? எந்த காரு? நம்ம வீட்டு வாசல்ல நிக்குதே அந்த கார். அந்த காரா? அந்த காரு, அது காரு. யோ, அதான் யார் காருன்னு கேக்குறல. யாரு? என்னோட காருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், யார் நீ? என்னையா பாத்துட்டு இருக்க? கேக்குறாங்களா, சொல்ல வேண்டியதானே? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேஸ பத்தி பேசிட்டு இருந்தோம். பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டேன். நீ கிளைண்டுமா அவரு? வெளியில நிக்கிற காரு என்னது? ஜூஸ் எனக்கு. ஏயா, முன்னாடி சொல்லி தரக்க வேண்டியதானே? எல்லாம் டப்பு 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 நடிக்கிறீங்க. இவருக்கு பதிலா நீங்க லாயரா இருக்கலாம். ஓகே வெடிமுத்து, see you in court. ஆமா, நம்ம 2 பேரும் கேஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு குண்டு ராட்சச வெளில போயிருக்குன்னு சொன்னியே, அதுதானே? ஏய், அம்மா, இந்த செயினை பாரு. செயினா? என்னையா இது செயின்?
இது அந்த கார் மாதிரி இது ஒரு செயின். ஓ என் பர்த்டேக்கு gift வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னியே அது இதுதானா? Thank you my dear. Thank you so much. என்னையா நீ ஆசையா கட்டி பிடிச்சா இப்படி கத்துற? அது இல்ல, திடீர்னு ஏதோ கர்ம மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு பீலிங். குறும்பு. என் பர்த்டேக்கு இப்பதான் நீ gift வாங்கி கொடுத்திருக்க. Thank you யா. என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி, என் கண்ணுக்குட்டி. ஜெயின், எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு? எல்லாம் உன்னாலதான். ஆமா, எல்லாம் என்னாலதான். சரவணா. டேய் சொல்லுங்க தாத்தா. சரவணா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். காலையில இருந்து ஒரே சர்ப்ரைஸா தான் இருக்கு. டேய், இது ஸ்வீட் சர்ப்ரைஸ்டா. அஞ்சலி வந்திருக்கா. அஞ்சலியா? ஆமா. எந்த அஞ்சலி? எந்த அஞ்சலியா? திருட்டு பயல, அமெரிக்கா அஞ்சலிடா. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிறாளே ஓ லவர், அவ வந்திருக்கா. அஞ்சலி? ஆமா, அஞ்சலியே தான். உன்னை பார்க்காம இருக்க முடியலையா? அதான் நீ வந்த உடனே உன் பின்னாலே புறப்பட்டு வந்துட்டா. ரொம்ப சுட்டி பொண்ணுப்பா. நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கிற பொண்ணாச்சே, எப்படி இருப்பாளோன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப நல்ல பொண்ணாதான் இருக்கா. என்னங்க, அவளே சரவணனை பார்க்கணும் பேசணும்னு வந்திருக்கா. நாம வேற குறுக்க எதுக்கு நந்தி மாதிரிங்க? வாங்க உள்ள போலாம். ஆமாமா, அதுவும் சரிதான். ஏய், யார் நீ? அது இருக்கட்டும். நீ யாரு? நான் சரவணன். அப்போ இது யாரு? சரவணனோட வாய்ஸா? உடம்பு ஒருத்தர், குரல் ஒருத்தரா? இது வரைக்கும் நான் பார்க்காத கதை. சூப்பர் ஆக்டிங், எக்ஸ்ட்ராடினரி சீட்டிங். ஏய், என்ன பாவ? அடி. கதிர், நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ யாரு? நான் அஞ்சலி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி MS IT ஸ்டூடெண்ட், சரவணனோட லவர். அப்படி ஒரு ஆளே இல்ல. அப்ப ஏன் என்ன பார்த்ததும் அஞ்சலின்னு சொன்ன? அது என் கனவு காதலி, மை ட்ரீம் கேர்ள். பட் அத பத்தி கம்மிரியா நீ? ஏய், மரியாதை வெளியே போ. போனா நான் மட்டும் போக மாட்டேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் போனோம். நான் வெளியே, நீங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள. எப்படி வசதி? என்னது, எங்களை ஜெயில போட்டுறியா? அதுக்குள்ள உன்னை நான் கொன்னுடுவேன். ஏய், கொல்றா பார்க்கலாம். முட்டைக்கணா? முட்டைக்கண்ணனா? என் பட்ட பேர்ல இவளுக்கு எப்படி பாத்திரியா? ஆனா உடப்பா மூஞ்ச பார்த்தா அப்படிதான் இருக்கு. தள்ளு. ஏய், எல்லாரும் ஏமாத்தலான்னு வந்திருக்கியா? நான் ஒன்னும் ஏமாத்த வரல. யாரும் ஏமாறாம தடுக்க வந்திருக்கேன். என் வேலை முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, தொலைச்சிருவேன். பி கேர்ஃபுல், ஓகே? அது எப்படிப்பா? அச்சுவாசல் என் கனவுல வந்த பொண்ணு மாதிரியே இருக்கா? யோ, இருக்கிற பிரச்சனை இது வேற புது பிரச்சனை. நானே பயந்துட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ வெடிமுத்து சார், நான் ஐஸ்வர்யா பேசுறேன். நீயா? இனிமேல் என் கூட பேசாத. உனக்கு தான் ஏற்கனவே லவர் இருக்கான்ல. ஐயோ, இன்னைக்கு வந்தவன் என் முறை பையன். அவனெல்லாம் என் கூட கூட்டி வர்ற. நான் ஒன்னும் அவனை கூட்டிட்டு வரல, அவனாவே வந்துட்டான். அவனா வர்றதுக்கு அவனுக்கு என்ன பைத்தியமா? ஆமா, ஏன் மேல பைத்தியம். என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்தி சுத்தி வரான். அப்படின்னா நீ அவனை லவ் பண்றியா? நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன். வேற என்ன? யார் டார்லிங்? அத நேர்ல தான் சொல்வேன். அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் வாஷிங்டன் ஸ்ட்ரீட் நம்பர் 36ல இருக்கிற என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறியா? கண்டிப்பா வரேன். ஆனா நீங்க வரும்போது என் செயினை மறக்காம கொண்டு வாங்க. கிஃப்டா கொடுத்த செயினை எதுக்கு ஏன் திருப்பி கேக்குற? யாரோ ஒருத்தன் ஆர்டர் கொடுத்து செஞ்சதான். அத கடைக்கார பையன் மாத்தி கொடுத்துட்டானா? அத திருப்பி கேக்குறாங்க, கொடுப்பா. நோ 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 நோ, இது எனக்கு ரொம்ப ராசியான செயின். நான் கொடுக்க மாட்டேன். அட, இது மாதிரி உனக்கு அரடஜி வாங்கி தர வச்சுக்க. ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், அடம் பிடிக்காம கொடுக்க மாட்டேன். ஏய், என்ன அதட்ற? அம்மா, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். நீயே வச்சுக்கடா பேபி, நீயே வச்சுக்க. எனக்கு அந்த செயின் தான் வேணும். அதே செயின் தான் வேணும்னு அடம் பிடிக்காதம்மா. எங்க அம்மா சாகும்போது எனக்கு பிரசன்ட் பண்ண செயின் அது. எனக்கு அந்த செயின் தான் வேணும். சரி சரி, அழுகாத, உனக்கு அதே வாங்கி தரேன், போதுமா? அம்மா, அந்த பேங்க் கொள்ளையடிச்ச கேஸ்ல வாதாடுறீங்களே பாஸ்கர், அவர் நல்லவரா? அந்த பேங்க கொள்ளையடிச்சதே இந்த முட்டையும் தான். ஓ, அவர் ஜெயில இருக்காரு. பணம் எங்க இருக்கும்? அது ஒரு சீக்ரெட் லாக்கர்மா. அந்த லாக்கர் எங்க இருக்குன்னா, யாரு அவன்? யாரு அவன்? யாரு? யாரு? யாரும் இல்ல, உன் முறப்பைய வந்த மாதிரியே ஒரு பீலிங். ஆமா, அவன் ரொம்ப வசதியானவனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லண்டனுக்கே வேலை தேடி தான் வந்திருக்கான். அப்ப ரொம்ப ஏழைன்னு சொல்லு. ஆமா, வயசான அம்மா,
ஆமா அந்த அம்மா பத்தி தான் தெரியுமே எனக்கு. பழைய வாயில படுத்துக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு அந்த ஏரியாவே காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்ட். வாழ வெட்டி அக்கா. அவன் அக்கால பத்தி தெரியுமில்ல எனக்கு. டிவியை போட்டுக்கிட்டு சீரியல்ல வர்ற மாமியார பூரா கிளி 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 கிழிக்கிறாளா. சரியா சொன்னீங்க. ஒரு தம்பி இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கணும். அவன் இன்ஜினியர் படிச்சு கிழிக்க போறான். அவன் முகரைய பார்த்தா தெரியல, அவன் பரம்பரைக்கு படிப்பு வராது, பழைய சோறு கிடைக்காது. பர்ஃபெக்ட். கல்யாண வயசுல ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி அண்ணங்காரன் கல்யாணம் பண்ணி வைப்பான்னு ஏங்கி 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 அவ்வையார் மாதிரி கிளவியாகி காலத்தில் அழியா. ஏய், இந்த தடவை உன்னை வெறும் அடியோட விடுற. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்த மவனே சங்குதான். வாடி. எங்க கூட்டிட்டு போறேன்? ஏய், வாடி. ஆமா நம்மளை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இருக்காத பின்ன. என் தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்துட்டோம்ல வாங்க. தாத்தா, என்னம்மா? நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கா? இந்த தடவை ஒரு மாசம் இருக்கணும். கண்டிப்பா. அட வீடே மாறி போச்சே. கத்தாதப்பா. யாரு யாரு? பெரியம்மா, நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராஜி, ராஜேஸ்வரி தானே? ஆமா பெரியம்மா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொல்லல இவங்க நம்மள மறந்துருக்க மாட்டாங்கன்னு. சில விஷயங்களை எப்பவுமே மறக்க முடியாதுமா. அண்ணே, யாரு? புண்ணியமூர்த்தியா? நீமா இங்க இருக்க? நான் மட்டும் இல்லண்ணே, மக மருமக பேர குழந்தைங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம். என்ன மாப்பிள்ளை நிக்கிறீங்க? காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. எங்களை ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருக்கு, நல்லா இருக்கு. சரவணன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டோன்னே எங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருப்பு கொள்ளல, அதான் பார்க்கலாம் ஓடி வந்துட்டோம். ஆமா சரவணன் எங்க? இதோ சரவணனே வந்துட்டானே. வாப்பா சரவணா. சரவணா, வா சரவணா. சரவணா, உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. யார் இவங்கெல்லாம்? எனக்கு என்ன தெரியும்? ஓ சொந்தக்காரங்க, நீ தான் சொல்லணும். வேற இல்ல, வாயை திறந்தா மாட்டிக்கும். என்ன போதும். சரவணா, வாப்பா. சரவணா, நான் உன் சின்ன தாத்தா புண்ணியமூர்த்தி. இவ என் மக, அவரு என் மாப்பிள்ளை. இவங்கெல்லாம் என் பேர குழந்தைங்க. நிறுத்துங்க. இதான் அந்த வீடு. ஏண்டா, என் முதலாளியை ஏமாத்துறீங்களா? உங்க குட்டெல்லாம் உடைக்கிறேன். வாங்க வக்கீல் சார் வாங்க. என் முதலாளி என்ன பேசவே இல்லை. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். குடியாரம் சொல்லி என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு. அந்த 2 திருட்டு பசங்க வேற என்ன வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீங்க கோர்ட்ல கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேளுங்க. அவங்க பதில் சொல்ல முடியாம பயந்து போய் உண்மையெல்லாம் ஒத்துக்கணும். அவங்க அலறணும். நீங்க போட்ட அந்த சத்தம் எனக்கு கேட்கணும். விடக்கூடாது. இன்னையோட அவங்க நான் பாத்துக்கிறேன். வக்கீல் சார். ஆமா கணேசா, இந்த கதிரவ ஆண்டவா, இவனும் அவுட்டா? ஆமா சரவணா, இந்த பொண்ணு யாரு? கேட்டுட்டு இருக்கல, சொல்லுப்பா. அஞ்சலியை பத்தி சொல்லுப்பா. ஏன்பா இந்த மொழி முழிக்கிற? நானும் வந்ததுல இருந்து பாக்குற, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. நாங்க என்ன அந்நியமா? உனக்கு சொந்தம் தான்ப்பா. என்னப்பா ஒண்ணும் பேச மாட்டேன்ற? பேசுப்பா. அது திடீர்னு இவ்வளவு சொந்தக்காரங்களை பார்த்ததுனால குழப்பமோ என்னமோ. சரவணா, என்னப்பா பேசாம இருக்க? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? சொல்லுப்பா. ஆஹா, இது நல்ல ஐடியா வருங்க. சரவணா, 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 என்னாச்சு உனக்கு? என்னப்பா, என்னாச்சு சொல்லு. சரவணா, சரவணுக்கு என்னாச்சு தெரியல. அந்த கருப்பனுக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? அத பத்தி உனக்கு என்ன? அது ஏன் பர்சனல். நம்ம 5 பேர் பேங்க்ல திருடும் போது எங்க போச்சு அந்த பர்சனல்? இப்ப என்ன? உனக்கு காரணம் தானே தெரியணும். அந்த பணம் எங்க இருக்குன்னு வெடிமுத்துக்கு தான் தெரியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அவர்கிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். ஓ, இதை என்கிட்ட முதல்ல சொல்லி இருந்திருக்கலாம்ல. ஹலோ, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? அந்த அவசியம் எனக்கு இல்ல. சரி. பாரு, இப்ப எல்லாமே உன்னால சொதப்பல். ஓகே சாரி. என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? போய் அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேளு. என்ன? நான் வெடிமுத்து கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, பணம் எங்க இருக்குன்னு அந்த வெடிமுத்துக்கு தான் தெரியும். உனக்கு பணம் வேணும்னா இது தவிர வேற வழியே இல்ல. அந்த வெடிமுத்து கிட்ட சாரி கேக்குறேன். ஆனா எங்களை ஏமாத்திட்டு போலாம் மட்டும் நினைக்காத. முதல்ல நான் சொன்னது செய் போ. எல்லாம் என் நேரம்டி.
சரவணா திடீர்னு மயக்கம் வந்துட்டா டாக்டர். டாக்டர் சரவணா எங்களுக்கு ஒரே பேரை. அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. ஒண்ணா அது கவலைப்படாதீங்க. ஐசியூல பெட் அரேஞ்ச்மெண்ட் வரேன். சீக்கிரம் வாங்க டாக்டர். டேய் ராடு போயில. ஏடா டேய் என்ன போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டு இப்ப நான் இருக்கிறதுக்கு நீ வண்டியா? என்னடா முழிக்கிற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் முழியாங்கண்ணா, வெளியில போகும்போது நீ போனமா தாண்டா போவேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னையா வா. என்னங்க சத்தம்? என்னாச்சு? யாரோ பைத்தியம் போல இருக்கு. வக்கீல் சார், உங்க மேல யார் கார் ஏத்துனாங்க? உங்களால பேசவே முடியாதோ? ஒவ்வொரு தடவையும் அந்த போய் தப்பிச்சுக்கிட்டே போறான். Where is the doctor room? This way? Yeah, this way. First left. கதிரவன். டேய் கதிரவா, நீ க்ளோஸ்ரா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணு சவால் விட்டியே, இப்ப நீயே அனாதை பணமா கிடக்க. கண் தெரியாதவங்களை ஏமாத்தினல்ல, அந்த ஆண்டவன் கண்ணை திறனா நீ கண்ணை மூடிட்ட. போடா லூசு. நீ இன்னும் சாகவே இல்லையா? ஏய், உன் பொண்ணை கல்யாணம் பண்ணாம நான் சாகவே மாட்டேன். படுத்துக்கிட்டே சவால் விடுறியா? ஏய் நான் ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் டிராமாவுக்கு சாவு முடி அடிக்கிறேன்டா. விட மாட்டேன். வரேன். कंप्लेंट सारा संभाल लिया हुआ है, तुसी खाना वाना बना के तैयार करके रख लो। मैंने डॉक्टर से मिलकर अर्जेंट कॉल लिया ही है, जल्दी कुछ करना ही है। अर्जेंट हाँ सुन लो, देखो जरूरी करो। जरूरी करो। अरे ये देखो मुझसे छीन रहा है और आप देख रहे हैं क्या? ऐसा फोन लाइन बना के रखा हुआ है यार। अस्पताल है कि அந்த क्या? ஃப்ராட் கணேஷ் இல்ல இது. நான் கணேசன் பேசுறேன். அந்த ஃப்ராட் கதற ஒண்ணுல சர்தாஜி. அங்கேயே இருக்கான். ஆமா வக்கீல் சார், நான் கண்ணால பார்த்தேங்கறேன். நானும் ஹாஸ்பிடல்ல இருக்கேன். ஏய் छोड़ो यार. இவன் வேற கொண்டாயா. I will kill you. என்னது? கில் யூவா? என்ன கில்ல கூட முடியாது. கில் யூவா? ஒண்ண கொல்றேன். एक बेवकूफ दिमाग खराब पर बैठा हुआ है। हाँ मैं आ रहा हूँ, तू खाना वाना बना के रखियो। मैं भी आकर वहाँ पे थोड़ा गरम करके। हेलो 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 அது ஹலோ ஹலோ யோ லோலோடு போன் பண்ணியாச்சு. இவன் வேற. ஹலோ வெடிமுத்தையா, அந்த பைய கதறவன் ஃப்ராட் பேரன்னு சொல்லி பெரிய வீட்டுக்குள்ள பூந்துட்டான். நீங்க தான் வந்து இந்த உண்மையை சொல்லணும். எல்லாரும் இருக்காங்க குடும்பத்தோட. கதிர் கண்ணு தர. அஞ்சலி வந்திருக்கேன். அவன் எங்க? எவன்? சிவராம. யாருக்கு தெரியும்? அவன் வந்தாதான் இந்த இன்சைட்ல இருந்து எனக்கு விடுதலை. எப்படியா போய் அவனை கூட்டுவா. நான் அவனை எங்க தேடுவேன்? அவன் இந்த மேனாமேனுக்கு பின்னாடியே. எல்லாம் நார்மலா தானே இருக்கு. ஒருவேளை பிரெயின் ஹெமரேஜ் ஆயிருக்கலாம். சீஃப் டாக்டர் வந்தோன்னு சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதா? Chief doctor arrived. என்டரா அப்ப ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண வேண்டியதா? ஆபரேஷனா? கதிர். ஹலோ வக்கீல் சார் இங்க இருக்காங்க. Excuse me. Can you please help me? Yes. Where is this ward? This ward, left to right, right to left. வக்கீல் சார், இங்க என்ன பண்றீங்க? Social service. சோஷியல் சர்வீஸ் வந்தா வாங்க. ஆமா ஆமா போலாம் வாங்க. ஹலோ Yes. இன்னும் போன் வைக்கவே இல்லையா இவன்? ஹலோ இங்க என்ன சார் பண்றீங்க? ஹலோ நீ வந்தா கூப்பிட்டான். அவன் உங்களை கூப்பிடல சார். அவன் ஹலோ ஹலோ ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கான். வாங்க. கதிரவன் எங்க இருக்கான்? What? யோ வெள்ளக்கார பிள்ளை போய் தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்க. Where is Kadravan? Who is Kadravan? அது கொஞ்ச நேரம். யோ இப்ப தமிழ்ல வக்கீலே திட்டு போயல. ஓ இங்க வந்துட்டீங்களா? அட கொய்யால. கொய்யாலவா? ஏடா டேய் என்கிட்ட பீஸ் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்றியா நீ? நோ 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 நோ. என்னடா நோ நோ நோ? இவன் எனக்கு எதிராக சாட்சி சொன்னவன், அவன் என்ன காட்டி கொடுத்தவன். நீ இவனுங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? ஐயோ நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. என்னடா ஃபீல் ஆகுற? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. அம்மா இருக்க படாத பழம் பற்ற போது. போயால பாபா. டேய் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக குய் பறிக்கிறீங்களா? உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. டேய் உங்களை கொல்லாம விட மாட்டேன். பிரெயின் சர்ஜரி கன்ஃபர்ம்ட். சர்ஜரிக்கு முன்னாடி தலையை மொட்டை அடிக்கணும். அதான் ப்ரொசீஜர். ரீட்டா கம் லெட்ஸ் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் இட். Yes, doctor. ஐயோ, இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல பார்பர் ஷாப்பா? எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காங்க. குத்தாதே குத்தாதே குத்தாதே. அண்ணே ரிப்பீட் தி டோஸ் ஆஃப்டர் 3 hours. Okay, doctor. என்னாச்சு? இந்த ஆளுக்கு வெறி முத்தி தலைக்கேறி பைத்தியம் பிடிச்சு போச்சு. அதனால இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு இந்த ஆளால எந்த தொந்தரவும் இல்ல. அண்ணே 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 ஏய் go away. இவர்ல என்ன நான் பாத்துக்கறேன். Come, let's go. இன்னைக்கு அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சாரி. ஐயோ இவன்தான் அவங்க சேர்ந்து ஏற்கனவே மனுஷன் டென்ஷன்ல இருக்கான். வக்கீல் சார் Take this now. Just வக்கீல் சார் Hey, stop. வக்கீல் சார் வக்கீல் சார் Just take it very easy. வக்கீல் சார் It's almost done.
எங்க போயிட்டாரு வக்கீல் சார்? இது வாட்டமா இருக்கு. அழகா இருக்கனே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஆமா, எதுக்கு கையெழுத்து? ஒருவேளை ஆபரேஷன் பண்ணும்போது உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா டாக்டர்கள் பொறுப்பில்லைன்றதுக்காக ஒரு தாத்தா கிட்ட சைன் வாங்குறாங்க. இந்த விளையாட்டுல நான் வரலமா. மயிர் போற அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கலாமே தவிர உயிர் போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க கூடாது. ஏய், என்ன சொல்ற? நான் சரவணா இல்லன்னு சொல்ல போறேன். அவசரப்படாத. இந்த பாரு, இனிமே பிச்சை எடுத்து சாப்பிடுவேன் தவிர இங்க இருக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கொஞ்சம் இருந்தா பைத்தியம் பிடிச்சிரும். டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. ஓகே டாக்டர், ஆபரேஷனுக்கு முன்னாடி சரவணன் ஒரு தடவை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். சரவணா, சரவணா, சரவணா. நான் சரவணா இல்ல. நான் உங்க பேரன் இல்ல. யார் அது? நான் யாரு? யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு கேக்குறேன்ல. என் ஃப்ரெண்ட் தாத்தா சரவணா, உனக்கு நான் நல்ல ஐட்டம் தாத்தா. எப்படிப்பா? இவன் அமெரிக்கால டாக்டர். அங்க ஏற்கனவே எனக்கு மாதிரி நடந்தப்போ இவன் தான் என்ன காப்பாத்தினா, இங்க வந்து என்ன காப்பாத்திருக்கான். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துறீங்க. தம்பி, டாக்டர் தம்பி, உங்க பேர் என்ன? கார்த்திகேயன் தாத்தா. என்ன அவரை கேட்டா நீ சொல்ற? கார்த்திகேயன் தாத்தா. அஞ்சலி இங்க இருக்காளா? இருக்கேன் தாத்தா. ஏமா, உனக்கு டாக்டர் தம்பி தெரியுமா? தெரியும் தாத்தா. அமெரிக்காலயே ஃபேமஸ் டாக்டர். டாக்டர் தம்பி தாத்தா, உங்க வேலை முடிஞ்ச உடனே நீங்க இப்படியே ஊருக்கு போயிடக்கூடாது. எங்க வீட்டுக்கு வந்து எங்க கூட கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு தான் போகணும். பிரச்சனை முடியற வரைக்கும் உங்க கூட இருந்து தானே ஆகணும். என்ன பிரச்சனை? என் பிரச்சனையை சொல்றேன் தாத்தா. அப்படியா? எங்க போனாரு வக்கீல் சார்? இங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஐயாட்ட வந்து உண்மையை சொல்லுங்க. வக்கீல பார்த்து உண்மையை சொல்ற முதல்ல நீடாடா. போடா. எது வாடா. வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வேர் இஸ் தி ஆபரேஷன் தியேட்டர்? இட்ஸ் தேர். தேங்க் யூ. வக்கீல் சார், டாக்டர் அந்த பயல ஆபரேஷன் தியேட்டர் கிழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை கிழிக்கணும். நீங்க கிழிக்கிற கிழியில அவன் நாக்கு தொங்கி சாகணும். ஆமா, டாக்டர்ன்றீங்களே, எங்க படிச்சீங்க? பாரதிதாசன் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்ல, அவனை பரோட்டா மாதிரி பிச்சு 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 போட்டு அந்த கொத்து பரோட்டா மாதிரி கம்பியை வச்சு குத்து 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 குத்தி அவனை விடக்கூடாது. அவனை வந்துட்டா. Yeah. Yes. வக்கீல் சார், வக்கீல் சார். என்ன சத்தம்? யாருப்பா? நம்ம வக்கீல் வெடிமுத்து ஏதோ சொல்ல வந்தாரு, சொல்லாமே மயங்கி விழுந்துட்டாரு.